நீங்களும் இந்த கூகுள் மீட்டில் காலையில் 9:15 10 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணி இதில் ட்ரேட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பர் 7540010050க்கு கால் பண்ணலாம். டெய்லி லைவ் நடக்கும். பியூட்டிஃபுல். 77 767 இந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் பாருங்க. இந்த டார்கெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் பாருங்க. 236 பாயிண்ட்ஸ் டார்கெட் மிஸ் பண்ணுற போறீங்க. 776 வரைக்கும். எஸ், 257 பாயிண்ட்ஸ். பியூட்டிஃபுல். செக் குட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரிக்கி மார்க்கெட் தான். இன்னைக்கு எல்லாருமே உள்ள நுழைஞ்சிடணும் எனக்கு புரியுது இதுன்னு எடுக்காதீங்க. நான் சொல்ற விஷயத்த நீங்க தெளிவா உள்வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு புரியும். இப்போ இங்க இருந்து தான் இருக்கு, பட் இங்க இருந்து இவங்க எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அப்புறம் இங்க சப்போர்ட் எடுக்கணும், இங்க போகணும். இவங்க இந்த 78,000 உடைக்க விடணும். உடைச்சிட்ட உடனே இந்த இடத்துக்கிட்ட ஃபால் வந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் தான் உங்களுக்கு ரிஸ்கே. எடுத்துன்னு போய் கொடுக்கணும். இது வரைக்கும் அந்த ரிஸ்க் இருக்கு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இது இங்க ரிஜெக்ஷன். இந்த இடம் தொட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா இதை பிடிக்க ஆளே இல்லை. 400-500 பாயிண்ட் வந்துடுச்சு பாருங்க. ட்ரேட் மிஸ் பண்ற போறீங்க புட் சைடு. விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் எடுங்க. ஐ எம் நாட் கிவிங் யூ என்ட்ரி எக்ஸிட். ஏன்னா இது நான் சொன்னா நிறைய பேர் காசு இல்லைன்னா கூட உள்ள நுழைஞ்சிடுறீங்க. ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் பெண்டிங் இருக்கு. உள்ள வந்த உடனே தடங்கல் ஆயிடுது பாருங்க. சின்னதா ஒரு அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்த உடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பிளான் பண்றாங்க. இது மீறணும், வரணும்னு அவசியம் இல்லை, பட் மைண்ட்ல கட்டும். இது சின்ன கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருப்பி கிரீன் ஆகும். அவ்வளவுதான், மாறிடாது. இதெல்லாம் சும்மா. இது திருப்பி கிரீன் ஆகும். எவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க பாருங்க. ஆக்சுவலா புட் சைட் தான் இது மார்க்கெட்டு. ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸாஸ்ட் ஆனால் தான் இது மேலே போகும். பட் இது மேலே போகிறதுக்கு தான் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு செட்டப். இந்த ஜோன் மட்டும் தான் தொல்லை கொடுக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் அந்த 28 பாயிண்ட் தான் தொல்லை. வெயிட் பண்ணலாம். இந்த கிரீன் லைனுக்கு மேலே திருப்பி சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரிஸ்கி ட்ரேடர்ஸ் கீழேருந்து இங்கேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஜோன்லாம் வந்துச்சுன்னா ரன்னிங் கேண்டலில் எடுத்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஸ்டாப் லாஸ் போட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்த பிறகு ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். இதை பார்க்காத நம்ம போக வேண்டாம். ஒரே ஒரு புட் சைட் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகணும். இது மேக்ஸிமம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு 2 மினிட்ஸில் ரிவர்சல் வந்துடும். இங்கேயும் டார்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. லேட் ஆச்சுன்னா டார்கெட் குறையும் மேலே. இப்போவே கொஞ்சம் டார்கெட் குறைஞ்சிச்சு மேலே. இப்போ கடைசியாக இதெல்லாம் போயிடுச்சுன்னா வெறும் ஸ்கேல்பிங் மட்டும்தான் இருக்கும். இங்கே இந்த டைம்லேயே அது போயிருந்தா நம்மளுக்கு மேலே இன்னொரு 100 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இப்போ போச்சுன்னா டார்கெட் சின்னதாகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சைடு மட்டும் தான் பார்க்கணும், கால் சைடு பார்க்கக்கூடாது. கால் சைடு கொஞ்சம் கிரீன் ஆகும், என்டர் ஆகாதீங்க. See 245 இன்னும் அழகா ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்க. பட் இன்னும் கொஞ்ச நேரம் அது அங்கேயே இருந்தால் அந்த 245 ஓடியும். அதுதான் பிரச்சனை. அதுக்குள்ளேயே மேலே போயிடணும். அந்த கிரீன் லைனுக்கு மேலே போய் உக்காந்துடுச்சுன்னா
சப்போர்ட் எடுத்துச்சுன்னா தட்ஸ் அ சேஃப் ஜோன். அங்கேருந்து புட் சைடு நம்ம பெரிய டார்கெட் பார்க்கலாம். டார்கெட் பெருசு அங்கேருந்து. ஒரே ஒரு கால் சைட் ட்ரேட் கூட நம்ம பார்க்கல இன்னைக்கு. ஸ்கேல்பிங் மட்டும் நான் ஒன்று சொன்னேன், அது கூட அது சொல்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. அது இன்னும் ரிஜெக்ஷன் இருக்குது அதில், பட் இருந்தாலும் போயிடுச்சுன்னா விட்டுடலாம். க்ரீன் லைன் ஆனா திரும்பியும் ரிஜெக்ஷன் இருக்குது, அது மீறி போயிடுச்சுன்னா விட்டுருங்க. அப்படியே போட்ட மேலே ஒரு சின்ன ரிஜெக்ஷனு, அது அப்படியே சஸ்டெயின் ஆகுதா பார்க்கலாம். இப்போ நம்ம லெவல் முடிச்சிடுச்சு, கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். ரெடி ஆகுது, சப்போர்ட் எடுக்குது, பியூட்டிஃபுல் சப்போர்ட் எடுக்குது. அங்கே எல்லாமே ஆயத்தமாகுது. புட் சைடு பறக்கிறதுக்கு ரெடி ஆகுது. விட்டுற போறீங்க. புட் சைடு பிளாஸ்ட் ரெடி. 50 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் டார்கெட் மேலே. அது பறந்துச்சுன்னா மோர் தென் 50 பாயிண்ட் ஒரே கேண்டில். யோசிச்சு பார்க்காத அளவுக்கு இவ்வளோ நேரம் எவ்வளோ சத்தாச்சிச்சோ அதுக்கு அப்படியே பிளாஸ்ட் ஆகும். மிஸ் பண்ணுற போறீங்க. பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, பட் இன்னும் ட்ரையல் பண்ணலாம். நல்லாவே இருக்குது. மேலே போயிடும். இது 306 டார்கெட். 305 வைங்க. 305ல எதிர்பார்க்கலாம். முடிச்சிடுச்சு. 305 ட்ரையல் பண்ணுங்க. ஒரு 330 வைங்க டார்கெட். 329 அடுத்தது. பெரிய பெருசாக தான் வைக்க போகிறோம் டார்கெட். இன்னைக்கு ரொம்ப நேரம் நம்மளை சத்தாச்சிச்சு, அதனால we are getting bigger டார்கெட். 329 அடுத்த டார்கெட். 80 பாயிண்ட்டுக்கான ட்ரேடு. 80 பாயிண்ட்டுக்கான ட்ரேடு. 329 டார்கெட். அச்சு தள்ளுன்னு போவோம் இதுக்கு மேல்ட்டு. See 329 80 பாயிண்ட் அங்க டிசைட் பண்ணலாம். பிளாஸ்ட் ஆகும். இப்போ ஸ்பாட் பாருங்க, ஆப்ஷன் வருது கீழே. இதை விட்டுடுச்சு. இப்போ ஃப்ரீயா போகணும். கீழே ஃப்ரீ ஃபால் இருக்கு. இங்க ஒரு ஃப்ரீ ஃபால் இருக்கு. 3 லாஸ்ட் 982 உடச்சிச்சுன்னா மிஸ் பண்ற போறீங்க. உடச்சிச்சு அது, அவ்வளோதான். இப்போ பெரிய ஃபால் இருக்கு 889 வரைக்கும். இவ்வளோ தூரம் ஃபால், அவ்வளோதான். இதை உடச்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. மிஸ் பண்ற போறீங்க. பிளாஸ்ட் தான் இது டார்கெட். இதுதான் டார்கெட். அடுத்தது இதை உடச்சிச்சுன்னா பியூட்டிஃபுல் டார்கெட். ட்ரையல் பண்ணுங்க, விடாதீங்க. 80 வந்துடுச்சு. இன்னும் எடுக்கலாம். ஒரு 150 கிட்ட போகலாம். ரொம்ப சத்தாச்சுட்டா நம்மளும் பாயிண்ட்ல சத்தாய்க்கணும், விட்டு கொடுக்கக்கூடாது. 100க்கு மேலே பாயிண்ட் எடுக்கலாம் இன்னைக்கு. So this is the way market functions. 80 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் வெயிட் பண்றோம். ஒரு ரிட்ரேஸ்மெண்ட். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்னா ஒரு 293க்கு கீழே வைங்க. 293 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இது விட்டுற போறீங்க. ஃபுல்லா பிடிங்க பாயிண்ட். ஒரு 100 கிட்டனா வைக்கணும். ஃபால்
ஸ்பாட்ல ஃபால் ஆக போகுது, விட்டுற போறீங்க அந்த ஃபாலை. சி இது வந்து பியூட்டிஃபுல்லான ஜோன். இதெல்லாம் தொட்டுச்சுன்னா இருக்கும் மூவ்மெண்ட். இது ரெண்டு தான். இப்போ இது வரைக்கும் தான் இங்கே தான் சண்டை போடும். ஸோ அடுத்தது இங்கே ஒரு சண்டை இருக்குது இடத்துல. இந்த 77,900 கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதை உடச்சிச்சுன்னா இதெல்லாம் வந்து ஈஸி. ஒரே கேண்டில் தான் இதெல்லாம் கிராஸ் ஆகின்னு போகும். இதெல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் விட்டுற போகிறீங்க பாயிண்ட்டை. ஸோ நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்னைக்கு ஓட்டுக்கு வேறு போக வேண்டியது இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம். 83 பாயிண்ட்ஸ். அடுத்த டார்கெட் சொல்கிறேன், 350 அடுத்த டார்கெட் 350. பெருசாக தான் வைக்கிறோம் டார்கெட் நம்ம. அடுத்த டார்கெட் 350. 103 பாயிண்ட். ரீன் ஆயிடுது. பாயிண்ட்டுக்கான ட்ரேட் நம்பர் 2, 103 பாயிண்ட்ஸ். கேப்சர் பண்ணுங்க. 360 350 வரைக்கும் இருக்கு. அடுத்தது 350 இதோட வெளியே வந்துருங்க. 350யோட வெளியில, ஏன்னா இங்க சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. எஸ், எக்ஸிட் போதும். பட் திருப்பி போகும். அது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் தான். அது இன்னும் ஒரு பிளாஸ்ட் இருக்குது, விட்டுற போறீங்க. 350ல வெளியே வந்துருங்களா. ஏன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கம்மி பாயிண்ட்ல வராதிங்க. 350ல எடுத்துன்னு வெளியே வாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு 350 இல்லாத வராதிங்க. கண்டிப்பாக 350 கொடுப்போம். அதுக்கு மேலேயே இருக்கு. பட் நம்ம பேராசைப்படல. சரி, நம்ம ரீஜன் உடையுது. எஸ், எக்ஸிட் போதும். 113 பாயிண்ட் போதும். பேராசைப்படாதீங்க. இன்னும் இருக்குது ஃபால். ஆனால் இதுக்கு மேலே தான் பெரிய ஃபாலு. பட் நம்ம ஆசைப்படல. இந்த ஜோன் நம்மளது இங்கே மாட்டிக்கிச்சு. 113 பாயிண்ட்ஸ் ட்ரேட் நம்பர் 2. ஹவ் வாஸ் த செஷன் டுடே? சி புரியுறவங்க மட்டும்தான் பேஷன்ஸாக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தோம். ஒரு வாட்டி கூட நம்ம கால் சைடு போகணுன்னு ஆசையப்படல. பட் இது இன்னும் இருக்குது. இந்த க்ரீன் ஜோனை மிஸ் பண்ணுறாதீங்க. இது கோல்டு. இதெல்லாம் அடிச்சு தள்ளுற ஜோனு. பட் இந்த நடுவில் இருக்கிற ஜோனை நம்ம கணக்கு போட முடியாது. இந்த ஜோன் கிட்ட வந்துட்டு இருந்துச்சுன்னா பெரிய ஃபால். இப்போ இதை அடிச்சு இதை தள்ளிச்சுன்னா இதெல்லாம் ஒரே கேண்டலில் கிராஸ் ஆகும். ட்ரையல் பண்ணுறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா இதை உடச்சிச்சுன்னா இந்த ஜோன்லலாம் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் பேய் மாதிரி போகும் மூமெண்ட்டு. இன்னும் ஒரு 100 பாயிண்ட் இருக்குது இதில். ஸோ திஸ் இஸ் அ வே வி ஷுட் ட்ரேட். இது 400 வரைக்கும் பார்க்கலாம். 460 வரைக்கும் இருக்குது டார்கெட்டு. தேவையில்லை, ஏன்னா நடுவில் ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா இந்த ஜோன் இதே இங்கே வந்துட்டு இருந்துச்சுன்னா, இங்கே இருந்துச்சுன்னா வேற லெவல். இந்த ஜோன் இஸ் அ லக்கி ஜோன், ஃப்ரீ ஃபால் ஜோன். இது மாதிரி கீழே விழும். இந்த இடம் பட் தொல்லை கொடுக்குற இடம். நடுவில் மாட்டிக்கிச்சு ஒரு ஜோன். 1 lakh கேபிட்டல், 22K ப்ராஃபிட். இது யாரோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்க? பிளான் போடுங்க பார்க்கலாம். யார் மேக்ஸிமம் பார்க்கலாம். 113 பாயிண்ட்ஸில் எவ்வளோ பிடிக்க முடிஞ்சது? இன்னும் இருக்காது, போயிட்டு தான் இருக்கு பாருங்க. புட் சைடு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ப்ரெடிக்ஷன். ஹவ் வாஸ் த செஷன் டுடே? என்ஜாய் பண்ணீங்களா? அந்த பேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு இருந்துச்சா இன்னைக்கு? வெரி குட். இப்போ 1,22,000 பண்ணியிருக்காரு. 14Kல 50K ப்ராஃபிட். ஓகே, we'll end the session. Thank you. புட் சைடு 2 லெவல் கொடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த க்ரீன் ஜோனை விடாதீங்க. இது கத்தி மாதிரி போவோம் ஃபால். அதை விட்டுட்டிங்கன்னா உங்கள் 100 பாயிண்ட் இருக்குது. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 440 வரைக்கும் போகலாம். 440 வரைக்கும் போகுது. இது யாருன்னா பார்த்துட்டு மெசேஜ் பிடிச்சி போடுங்க. மதியழகன் 92 பாயிண்ட்ஸ். 5Kல 2K ப்ராஃபிட். பியூட்டிஃபுல் கணேஷ். என்ன சைஸ் பாருங்க ஃபால். இதெல்லாம் விட்டாக்கா மனசே வராது நம்மளுக்கு. கோல்டு மாதிரி இதெல்லாம். இதை தொட்டுடுச்சு அதுக்கப்புறம் தான் புட் சைடே. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த புஷ் வந்துச்சுன்னா இது ஈஸியாக வரும். திஸ் இஸ் த வே வி ஷுட் ட்ரேட். கேபிட்டல் பில்டிங் ட்ரேட்னா இதுதான். அது
யாருன்னா இதை மிஸ் பண்ணுற போகிறீங்க இந்த க்ரீன் ஏரியாவை. இது ஃப்ரீ ஃபால் ஜோன். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கஷ்டம். இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இதில் ஒரே கத்தி தான். 142 பாயிண்ட் எல்லாம் பிடிச்சாங்கன்னா அதில் நீங்கள் ஒன்றா ஒரு 30-40 பிடிக்கணும். அதுலேயும் நிறைய பேர் 90 பிடிச்சிருக்கீங்க. பட் இந்த பிகினர்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேஸில் ரிஸ்க் எடுக்காதீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் ரெகுலர் டேஸ் மாதிரி போட்டுட்டு ஸ்டாப் லாஸை போட்டு நம்ம உட்காந்து பார்க்குற ட்ரேட் இல்லை இன்னைக்கு. ஸோ இந்த ட்ரையலிங் ட்ரேடு நான் சொன்ன மாதிரி வரும்போது மட்டும்தான் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கணும். பியூட்டிஃபுல். 77 767 இந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் பாருங்க. இந்த டார்கெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் பாருங்க. 236 பாயிண்ட்ஸ். டார்கெட் மிஸ் பண்ணுற போறீங்க 776 வரைக்கும். எஸ், 257 பாயிண்ட்ஸ். பியூட்டிஃபுல். குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரக்ஷனை கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 75400150 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.